அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா இன்னும் ஒரே மாதத்தில் நோன்பு ஆரம்பிக்க போகுது. அல்ஹம்துலில்லா. இந்த சிறப்பான மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ரமதான் மாதத்துக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். நன்மைகளை அதிகரிக்க இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் மிக மிக புனித மாதம். இதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம செய்யக்கூடிய அமல்களோடைய ரிவார்ட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம செய்யணும். அதை செய்கிறதற்கான ஒரு வழிதான் ரமதான் மாதத்திற்காக தயாராகுவது. நல்ல பழக்கங்களை கட்டமைக்க எந்த ஒரு செயலையுமே நம்ம தொடர்ந்து 30 நாள் செய்கிறோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதுவே ஒரு குட் ஹேபிட்டாக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 நாளும் நோன்பு ஃபுல்லாக நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்றப்போ ரமதான் முடிந்த பிறகும் உங்களுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் தொழுகையை ஒரு அங்கமாக மாற்றுவதற்கு நம்மளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அமல்கள் செய்ய சக்தி இல்லாமல் இருப்பதை தவிர்க்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நோன்பு ஆரம்பிக்க போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உற்சாகத்தோடு ஆரம்பிப்போம். ஆனால் அதுவே ஒரு 2 வாரம் கழிச்சோ இல்லை ஒரு 10 நாள் கழிச்சோ நம்மளுக்கு ஒரு தோய்வு ஏற்பட்டுரும். அமல்கள் செய்கிறதுக்கு சக்தியே இல்லாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இந்த பேர்ன் அவுட்டை தவிர்க்கிறதுக்கு ரமதான் மாதத்திற்காக நம்ம தயாராகும் போது அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இபாபத்கள் மூலம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குதல். இன்னும் 1 மாதம் இருக்குது நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். இதை நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஒரு குட்டி செயல், ஒரு குட்டி அமலை நம்ம இனிஷியேட் பண்ணலாம், நம்மளே தொடங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்து தொழுகைகளை நீங்கள் கடைப்பிடிக்கலை, இது வரைக்கும் 5 ஃபர்து தொழுகைகளை உங்களால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்றப்போ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் வண்ணத்தை நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை நான் 5 வக்தும் நான் தொழுகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த 5 வக்து தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய அஸ்கார்கள், காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய அஸ்கார்கள், இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த நாட்களில் நீங்கள் ஓத ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இபாபத்துகள் மூலமாக நம்ம அல்லாஹ்விடம் நெருங்குவோம். அல்லாஹ்விடத்தில் நெருங்கிய பிறகு ரமதானை நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகத்துடன் ஆரம்பிக்கலாம். உடல் அளவில் தயாராகுவது, ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன். ஸோ எல்லாமே ஹெல்த்து தான். எந்த அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய அமல்களை செய்ய முடியும். இம்மையிலையும் மறுமையிலும் வெற்றி காண முடியும். ஸோ அதனால் நல்லா அதிகமான நல்ல ஃப்ரெஷ் காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சிறப்பாக்கி தருவான். மனதளவில் தயாராகுவது, அதாவது மென்டல் ப்ரிப்பரேஷன். இதில் ஃபஸ்ட்டு வர்றது இலக்குகளை நிர்ணயிப்பது, அதாவது டு செட் கோல்ஸ். ஸோ இந்த நோம்பில் உங்களுக்கு என்ன கோல், ஏதாவது ஒரு கோல் இன்ஷால்லா செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தராவி தொழ போகிறேன், இல்லாட்டி எனக்கு இந்த 12 சுன்னத் ரக்காத்துகளையுமே கூட நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் தொழ போகிறேன், இல்லாட்டி நான் ஒரு சுஹர் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான ஒரு கோல்ஸை நம்ம செட் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து மனநிலையை சீராக்குவது, அதாவது நம்மளுடைய மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கிறது. மெயினாக இந்த சண்டை சச்சரவுகள், அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி ட்ராமா, இதில் தான் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளை படைத்த ரப்பும் நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம தேடக்கூடிய பாவம் மன்னிப்பாக மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்து எண்ணங்களை உறுதிப்படுத்துதல், அதாவது நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே எண்ணங்களால் மட்டும்தான் ஜட்ஜ் செய்யப்படுகின்றன. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம செய்ய எல்லாமே முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக மட்டுமே, என்னுடைய ரப்புக்காக மட்டுமே, என் படைத்த இறைவனுக்காக மட்டுமே அப்படின்றதுல நல்ல உறுதியாக நம்மளுடைய மைண்டை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சுற்றுப்புறத்தை தயாராக்குவது, அதாவது என்வாயர்மெண்டல் ப்ரிப்பரேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டீக்ளட்டரிங் வரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அழகாக ஆர்கனைஸ்டாக ஒருங்கிணைத்து இருக்குன்றப்போ நம்ம மைண்டுமே ரொம்ப தெளிவாக நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 1 மாதம் இருக்குது நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கை இப்போவே நீங்கள் எடுத்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டீங்க. மெயினாக கிச்சன் ஷெல்ஃபு, அதுக்கப்புறமா பெட்ரூம் வார்ட்ரோப் ஷெல்ஃப்ஸு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்றப்போ நோன்பு டைமில் நம்மளுக்கு பெருசாக ஒரு வேலைகள் ஈஸியாக முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போ நம்ம இபாபத்துகளில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். اللهم بلغنا رمضان آمين. السلام عليكم ورحمة الله وبركاته.